நம்ம சாப்பிடுற எல்லா கீரையுமே வெறும் சத்துக்கு மட்டும் அல்ல. சில கீரைகள் நம்மளுடைய உடலையும் மருந்தாகவே பாதுகாக்கும் சக்தி கொண்டவை. அப்படிப்பட்ட ஒரு அரிய கீரையத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுதான் வாத நாராயணன் கீரை. பெயர்லே சொல்லுது, வாத நோய்களுக்கு நாராயணனை போல காப்பாற்றும் கீரைன்னு. இது ஒரு சாதாரணமான கீரையும் இல்ல. பல ஆண்டுகளா சித்த மருத்துவத்துல வாதம், மூட்டுவலி, உடல் வீக்கம் போன்ற நோய்களுக்கு இது பயன்பட்டுதான் வருது. இந்த சித்த மருத்துவத்துல மேலும் வாதத்தை அடக்கும் கீரைன்னு குறிப்பிட்டிருக்காங்க. இதனாலதான் இதுக்கு வாத நாராயணன் கீரைன்னு பேர் வந்ததும் சொல்றாங்க. இது ஒரு உடலுக்கு ஒரு இயற்கை மருந்து. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வாத நாராயணன் கீரைனா என்ன, அது எப்படி உடல்ல வேலை செய்யுது, அதுல முக்கியமான மருத்துவ பயன் என்ன, யார் சாப்பிட வேண்டும், எப்படி சாப்பிடுவது, யார் தவிர்க்க வேண்டும், இதை அனைத்துமே இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வாத நாராயணன் கீரையோட விஞ்ஞான பெயர் டெலோனிக்ஸ் எலடா. இது பொதுவா இந்தியா மற்றும் தென்னாசிய பகுதியில தான் வளரும் ஒரு வகை மரம். இதனை இலையத்தான் நம்ம மருத்துவமா பயன்படுத்திக்கிட்டு வரோம். சித்த மருத்துவத்துல இது முக்கியமாக வாத நோய்கள், மூட்டு வலி, உடல் வீக்கம், தசவலி போன்ற பிரச்சனைகளுக்கு இதை பயன்படுத்திக்கிட்டு தான் வராங்க. இந்த கீரை உள்ள முக்கியமான சத்துக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுல நிறைய பயோ ஆக்டிவ் காம்போனன்ட்ஸ் இருக்கு. அதுலயும் முக்கியமானது பிளாவனாய்ட்ஸ், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி காம்போனன்ட்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட், மினரல்ஸ். இது எல்லாமே சேர்ந்து நம்ம உடம்புல இருக்கிற இன்ஃப்ளமேஷனும் குறைக்குது, ஃப்ரீ ரேடிக்கல்ஸையும் கட்டுப்படுத்துது, தசைகள் மற்றும் மூட்டுகளை பாதுகாக்கவும் உதவி செய்யுது. இப்ப இதுல இருக்கிற மருத்துவ பயன்களை பார்க்கலாம். மூட்டு வலி மற்றும் வாதத்திற்கு சிறந்த கீரை இந்த வாத நாராயணன் கீரை. இந்த கீரையில முக்கிய பயனே மூட்டு வலி மற்றும் ஆர்த்ரைட்டிஸ குறைப்பதுதான். ஏன்னா இதுல இருக்கிற ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி காம்போனன்ட்ஸ் ஜாயிண்டோட இன்ஃப்ளமேஷனும் குறைக்குது, ஸ்டிஃப்னஸும் குறைக்கும், ஜாயிண்ட் மொபிலிட்டியும் இன்க்ரீஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. சித்த மருத்துவத்துல இது வாத நோய்களுக்கு சிறந்த கீரைன்னு கூறுவாங்க. உடல் வீக்கம், கால்ல வீங்கி இருக்கிறவங்க, இன்ஃப்ளமேஷன், அவங்க எல்லாம் இந்த கீரையை எடுத்துக்கும் போது இதுல இருக்கிற ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி காம்போனன்ட் அந்த வீக்கத்தை கம்மி செய்ய உதவி பண்ணும். மேலும் உடற்பயிற்சி செய்யறவங்க, வயதானவர்கள், தொழிலாளர்களுக்கு அதிக தசைவலி இருக்கும். அப்ப இந்த கீரையை எடுத்துக்கும் போது தசைவலி குறைக்கவும் இது உதவியாக இருக்கிறது. மேலும் ஆன்டி ஆக்சிடென்ட் சக்தி இதுக்கு அதிகம். அதனால உடல்ல உள்ள ஃப்ரீ ரேடிக்கல்ஸும் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸும் கம்மி பண்ணுது. இதனால நம்ம உடம்புல இருக்கிற செல்லும் பாதுகாப்பா இருக்குது, மேலும் ஏஜிங் ப்ராசஸையும் கம்மி பண்ணுது. இந்த வாத நாராயணன் கீரையை நம்ம பல வழியில சமைச்சு சாப்பிடலாம். பொதுவா கீரை கூட்டு, துவரம்பருப்பு இல்ல பாசிப்பருப்பு, பூண்டு, மிளகு சேர்த்து கீரையை கூட்டு செஞ்சும் சாப்பிடலாம். கீரை சூப்பு, மூட்டு வலி உள்ளவர்களுக்கு இந்த கீரை சூப் நல்ல பலன் தரும். கீரை மசியல், சாதாரணமான எல்லா கீரையும் போல மசியல் செஞ்சும் சாப்பிடலாம். கீரை கேழ்வரகு அடை, அது நல்லாவே இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. பொதுவா இந்த கீரை பாதுகாப்பானதுதான். ஆனா கர்ப்பிணிகள், அலர்ஜி உள்ளவங்க, சிறிய குழந்தைகள் முதலில் மருத்துவரிடம் ஆலோசனை பெறுவது நல்லது. மேலும் இதுல ஒரு முக்கியமான தகவல் என்னன்னா, கீரையை மட்டும் சாப்பிட்டா எல்லா நோய்களும் சரியாகி விடாது. மூட்டு வலி, ருமேட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருந்தா மருத்துவரை கண்டிப்பா சந்திக்க வேண்டும். ஒரு மருத்துவரா நான் சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம தினசரி சாப்பிடும் உணவுல தான் பல இயற்கை மருத்துவங்கள் மறைந்து கிடைக்கின்றன. அதனாலதான் சரியான உணவு, சரியான வாழ்க்கை முறை, தேவையான பொழுது மருத்துவ சிகிச்சை, இந்த மூன்றும் சேர்ந்துதான் நம்ம உடல் நலத்தை பாதுகாப்பா வச்சிருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தா இந்த வீடியோ உங்க நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் பகிருங்கள். ஏன்னா ஒரு நல்ல தகவல் ஒரு மனிதன் உடல்நலத்தை காப்பாற்ற முடியும். நான் உங்கள் டாக்டர் அக்யூட்.